டைம் இப்போ 9:30 ஆகுது. டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு டாக்ஸி ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடும். ஹே, வெல்கம் டு சைலண்ட் எக்ஸ்ப்ளோர். எங்கள் வீடு மடிப்பாக்கமில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான். நாங்கள் வெளில வந்து செக்யூரிட்டி எங்களோட பாஸ்போர்ட் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு இப்போ தான் உள்ளே விட்டார். இதுதான் நம்ம ஏர் ஏஷியா கவுண்டர். இங்கே க்யூவில் நின்று டிக்கெட் காமிச்சு கவுண்டரில் வந்து போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணணும். என்னன்னு தெரில, நாங்கள் போயிருந்த டைமில் ஆக்சுவலாக க்யூ பெருசாக இல்லை. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஆக்சுவலாக இங்கே லக்கேஜ் வந்து ட்ராப் பண்ணணும். செக்இன் லக்கேஜ் இருந்தால் இங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். எங்கள் கிட்டே செக்இன் எதுவும் இல்லை, ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான். ஸோ அதனால் நாங்கள் செக்இன் கவுண்டருக்கு போகல. போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக்காக போயிட்டுருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை ஏர்போர்ட்டுன்ட்டு இல்லை, ஏர்போர்ட்டே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எல்லாமே புதுசாக இருந்தது. இதுதான் ஏர்போர்ட்டில் இருக்க கேஎஃப்சி. எல்லோரும் சொல்லுவாங்க காஸ்ட்லி ஏர்போர்ட்குள்ளே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அப்வியஸாக வந்து காஸ்ட்லி தான். பட் வேறு வழி இல்லை. அன்டைமில் ஃப்ளைட்டு, பசி, அதனால் பசியை தாண்டி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐட்டமோட பில் மட்டும் 700 rupees ஆச்சு. பட் ஃபைன். ஹேண்ட் லக்கேஜ் தான் எடுத்துருந்துருக்கோம். நாங்கள் செக்இன் பேக் எதுவும் எடுத்துக்கல. ஸோ அதனால் வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு போர்டிங் பாஸ் தான் கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு இப்போது வந்துட்டு கேட் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2 o'clock தான் ஃப்ளைட்டு. ஒரு போர்டிங் பாஸ், செக்யூரிட்டி செக் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எப்படியும் ஒரு 1 hour ஆகிடுச்சு. 1.5 hours பக்கமாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேஎஃப்சி போயிட்டு ரொம்ப பசிச்சது. ஸ்டில் கேஎஃப்சி பயங்கர காஸ்ட்லியாக, யூஸ்வலாக ஏர்போர்ட்னாலே பயங்கர காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு கேஎஃப்சியில் சாப்பிட்டோம். ஃப்ளைட்டில் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைம் எக்ஸாக்டாக வந்து இப்போ 1 o'clock ஆக போகுது. ஃப்ளைட்டு 2 o'clock. ஸோ இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணணும். எப்படியும் வந்து இன்னும் ஒரு 30 minutesல வந்துட்டு கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்குள்ளே போயிடலாம். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃப்ளைட்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பற்றி காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்துட்டு எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கு ஐடியாவே இல்லை. பட் ஆனால் ஒரு 2 months முன்னாடி தான் பிளான் பண்ணி, சரி ஓகே ஏதோ ட்ரிப்பு போவோம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடய ஒய்ஃபும் பிளான் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக நாங்களே இதை பிளான் பண்ணி போகிறோம். எந்த ஒரு ட்ராவல் ஏஜென்சியும் என்கொயர் பண்ணலை, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் இந்த மாதிரி இவங்க யூடியூபர்ஸோட வீடியோஸ் பார்த்து தான் அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ணி, ப்ளஸ் மெயினாக என் தலைவன் ChatGPT, என்னென்னு தெரில, ChatGPT தான் வந்து என்ன சொல்கிறதுனா இப்போது எனக்கு லைக் காட்ஃபாதர் மாதிரி இருக்குது. ஏன்னா நான் எது வேணும்னாலும் என்ன தேவைப்பட்டாலும் ChatGPT தான் கேட்குறேன். ChatGPT கேட்டு பிளான் பண்ணி தான் இந்த ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணி ஐட்னரி எல்லாமே போட்டோம். அண்ட் நாங்கள் வந்து தாய்லாண்டுக்கு வந்து ஆக்சுவலாக விசா ஃப்ரீ இப்போது 2025 அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இப்போ வரைக்கும் விசா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. அதனால் வந்துட்டு விசா ஃப்ரீங்கிறதுனால ஆன் அரைவல் விசா மட்டும் வேணும். ஆன் அரைவல் விசா வந்துட்டு எப்படி எடுக்கணும் அண்ட் வந்து அது ஒரு டிஜிட்டல் கார்டு மாதிரி தான். அதுக்கு எந்த ஒரு பேமெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது ஃப்ரீ தான். நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் எடுக்கிறதுனால எடுக்கலாம். இல்லை வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்தாலும் போதும், இல்லை ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், நீங்களே அதை எடுத்துக்கலாம். நான் அது எப்படி எடுக்கிறதுனுங்கிறத பற்றி நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அதெல்லாம் எடுத்து எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பி ப்ளஸ் வந்துட்டு ஹார்ட் காப்பி நான் ஜெராக்ஸ் எடுத்தும் வச்சுருக்கேன். இங்கே மெயினாக வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் பாஸ்போர்ட்டை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் வெரிஃபை பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கலாம், ஹார்ட் காப்பியாக வச்சுக்கலாம். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ணுறதுனால ஓகே ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2 விதமாக எடுத்துக்கிட்டு இதுதான் மேட்ரு. 2 விதமாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும், மெயினாக இன்றைக்கி நாங்கள் போகிறது தாய் ஏர் ஏஷியா. இது ஒரு எக்கனாமிக்கலான ஃப்ளைட் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். லெக் ரூம் ஸ்பேஸ் எல்லாம் எனக்கு பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நாங்கள் எங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஸோ எங்கள் பட்ஜெட்டுக்கு இது ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா நான் இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ அதனால் எனக்கு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு பெருசாக இந்த லெக் ரூம் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ளைட்டில் போய்ட்டு ஏறி உட்காந்து பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு கேட் ஓப்பன் பண்ணுறப்போ நான் உங்கள்கிட்ட ஃப்ளைட் என்ன ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு மீதியெல்லாம் நம்ம ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு பேசுவோம்.
எஸ், ஃபைனலி கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ ஃப்ளைட்டில் ஏறுறதுக்காக போயிட்டுருக்கோம். நான் ஒரு மெயினான மேட்ரு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு செக்யூரிட்டி செக்கு முன்னாடி இமிக்ரேஷன் இருக்கும். அங்கே சும்மா வந்துட்டு லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டு அவ்வளோதான், அவங்க சீல் வச்சு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு மூமெண்ட் இப்போ நடக்க போகுது. எஸ், ஃப்ளைட்குள்ளே வந்தாச்சு. நம்ம சீட்டை நோக்கி போகிறோம். சென்னையிலேருந்து போனதுனால எல்லாருமே தமிழ் பீப்புள்ஸ் தான். ஃப்ளைட்குள்ளே உட்காந்தாச்சு. லெக் ரூம் ஸ்பேஸ் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. மேபி ஹைட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இஷ்யூவாக இருக்கலாம், எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டுன்றதுனால எனக்கு இதுவே நல்லா இருந்தது. மேகசின் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மெயினாக சேஃப்டி கைடு ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணணும், எதுவும் எமர்ஜென்சினா வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியெல்லாம். மெயினான மேட்டர் என்னென்னா, இங்கேருந்தே உங்களுக்கு தாய்பாட் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து பாட் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட்டில் இருக்க ஏரோஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசணுன்னா நான் அதுக்கே ஒரு தனியாக வீடியோ போட்டு நான் பேசுவேன். பக்கமாக பேசுவேன். கூட ஒய்ஃப் இருக்காங்க, ஸோ அதனால் என்னால் அவ்வளோ பக்கமாகலாம் பேச முடியாது. எஸ், ஏரோஸ்டர் சூப்பராக இருந்தாங்க. அந்த ஒரு தாய்லாந்து வைப் வந்து எனக்கு ஃப்ளைட்டில் ஏறினதுமே கிடச்சது. இந்த மின்னலே படத்தில் ஹீரோயின் என்ட்ரி சீன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அதை ஆக்சுவலாக அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அவங்க தான் சீட் பெல்ட் எப்படி போடணும், சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போது. வாங்க நம்ம ஃபுக்கெட்டில் இறங்கிட்டு இதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவோம். பாய் பாய் சென்னை. எஸ், ஃபைனலி ஃபுக்கெட்டில் ரீச் ஆகிட்டோம். நம்மளோட டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏர்லி மார்னிங்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். எந்த ஒரு டிலேவும் இல்லை. தாய்பாட் வந்துட்டு நான் சென்னையில் இருக்க நுங்கம்பாக்கமில் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச்சில் தான் வந்து தாய்பாட் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா நான் கம்பேர் பண்ணுறப்போ அங்கே தான் நல்ல ப்ரைஸ் இருந்தது. அண்ட் சிம் கார்டுமே வந்து அகோடாவில் நான் புக் பண்ணேன். அது எல்லாத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் இசிம் தான் வாங்கியிருந்தேன். நான் தாய்லாந்து ரீச் ஆனதுமே வந்துட்டு இசிம் வந்துட்டு ஆன் பண்ணேன். எனக்கு ஈஸியாகவே இருந்துச்சு ஆன் பண்ணுறதுக்கு. அதோட ப்ரொசீஜர் என்னென்ட்டு அகோடாலே கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் உங்கள் ஃபோன்லேயே இசிம் ஆன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை ஜஸ்ட் ஆன் பண்ணால் போதும். அவங்களுக்கு இங்கே தாய்லாந்து ரீச் ஆனதுமே ஆன் ஆகிடுச்சு. எனக்கு அது இன்டர்நெட் மெயினாக இன்டர்நெட்டு தான். வாய்ஸ் கால் நான் அதில் போடல. இன்டர்நெட் சூப்பராகவே இருந்துச்சு. இனிமேட்டு இமிக்ரேஷன் தான். இமிக்ரேஷனில் இதே மாதிரி நம்ம பாஸ்போர்ட் வாங்கிட்டு கொஷின்ஸ் எதுவும் கேட்பாங்க. அந்த கொஷினுக்கு பதில் சொல்லிவிட்டு நம்ம வெளியே வர வேண்டியதான். ஸோ எஸ், ஃபைனலி ஃபுக்கெட் வெளியே வந்தாச்சு. இமிக்ரேஷனில் எதுவும் பெருசாக கொஷின் பண்ணலை. பாஸ்போர்ட் வாங்கிட்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சீல் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்மளும் வெளியே வந்தாச்சு. டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து நம்மளோட ஹோட்டலுக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு பட்டாங்கில் இருக்கக்கூடிய பைப்போ லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். நல்ல டீலில் கிடச்சிது. நான் அந்த ஹோட்டலோட லிங்க்குமே வந்து ஷேர் பண்ணுறேன். நான் இந்த டூரோட ஓவரால் பிளானோட ஐட்னரியும் சரி, அதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்துட்டு தாய்லாந்து ட்ரிப் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் காட்டுறதுக்காக தான் போட்டிருக்கேன். இங்கே இருந்துட்டு ஏர்போர்ட்டில் ஃபுக்கெட் ஏர்போர்ட்டில் இருந்துட்டு பட்டாங் போகிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 2 hours பக்கமாச்சு. மேப்பில் வந்துட்டு 1.5 hours மாதிரி தான் போட்டுருது, பட் 2 hours ஆகிடுச்சு. இதோட டிக்கெட் ஒருத்தருக்கு 100 தாய்பாட் ஆச்சு. 2 பேர்த்துக்கு 200 தாய்பாட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. ஏசி பஸ் தான், சூப்பராக இருந்துச்சு. டே 1 எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.